ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த மாதிரி கிறிஸ்பியான டேஸ்ட்டான பணியாரம் ரெசிபி எப்படி செய்யணும்னு சொல்லித்தரேன் வாங்க. இந்த பணியாரம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு வாரத்துக்கு இல்லை 10 நாளைக்கு கூட வச்சு சாப்பிட்லாம், கெட்டே போகாது. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் ஊரோட ஸ்பெஷலும் கூட. இது பார்த்திங்கன்னா கசடு பணியாரம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க எங்கள் ஊர் சைடு. அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் பொட்டுக்கடலை ரோஸ்ட் பண்ணி எடுத்து ஆற வச்சுருங்க. அது நல்லா ஆறியட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 5-6 ஏலக்காய் போட்டுருங்க. இந்த ஏலக்காவோட பார்த்திங்கன்னா ஒரு 5-6 ஸ்பூன் அளவு சர்க்கரை போட்டு நல்லா ஏலக்காவை நைஸாக அடிச்சுக்குங்க. ஏலக்காய் நல்லா நைஸாக அடிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க 3 முட்டையும் இது கூட சேர்த்துக்கலாம். 3 முட்டையும் சேர்த்து இதையும் நல்லா நைஸாக அடித்து எடுத்து ஓரமாக வச்சுருங்க. நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்ச பொட்டுக்கலையை பார்த்திங்கன்னா 1-2 நசுக்கி வச்சுருக்கணும். இந்த மாதிரி இடிக்கிற கல் இருக்கு இல்லையா, அதை வச்சு லைட்டாக அது மாதிரி இடித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இடிச்சிங்கனாலே போதும். மிக்ஸியில் போட்டால் ரொம்ப நைஸாகிடும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அடுத்து மெயின் இன்க்ரீடியன்ட் இந்த மாவு தாங்க. இது வந்து 4 கப் பச்சரிசியை ஃபஸ்ட் நல்லா கழுவி வெயிலில் காய வச்சுருங்க. இது கூட பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் பாசிப்பருப்பையை வறுத்து ஃபுல்லாக மிக்ஸியில் குறன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க ரவை பக்குவத்துக்கு. இப்போ நம்ம இது கூட உப்பு, நம்ம நுணுக்கி வச்சுருக்க பொட்டுக்கடலை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 கப் மைதா மாவு, ஒரு 3/4 கப்பு பார்த்திங்கன்னா ரவை. இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு 400 கிராம் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். அந்த சர்க்கரையும் ஒன்றா சேர்த்துடலாம் இதை. இப்போ இந்த எல்லா மாவும் ஒன்றா கலக்கிற மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கங்க. நம்ம ஏற்கனவே முட்டை அடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த முட்டையை இது கூட சேர்த்து ஃபஸ்ட்டு இந்த முட்டையை மட்டும் சேர்த்து நல்லா மாவு ஈரமாக்கிடலாம். ஃபுல்லாக எல்லா பக்கமும் நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு தேங்காய் வந்து திக்காக ஃபஸ்ட்டு பால் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் நான். இந்த பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த இவ்வளோ மாவுக்கும் இந்த ஒரு தேங்காய் கப் பால் போதும். இது ஃபுல்லாக நல்லா போட்டு பரட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா மாவு வந்து இந்த பக்குவத்தில் தான் இருக்கும். ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப இலகலாவில் முறுக்கு மாவு இருக்கு இல்லையா, அந்த பக்குவத்தில் இருக்கும். இப்போ வந்து நம்மளோட மாவு ரெடி ஆகிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு சப்பாத்தி கல் இல்லைனா நீங்கள் உங்கள் கவுண்டர் டாப் மேடையிலே வந்து ஃபஸ்ட்டு ரவை தூவிக்கோங்க. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா கசகசா தான் ரொம்ப மெயினான இன்க்ரீடியன்ட் இதில். கசகசா தூவி இந்த மாதிரி ஒரு பெரிய உருண்டை எடுத்து நல்லா அமுக்கி ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே ரொம்ப கனமாக இருந்தால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேக ரொம்ப லேட் ஆகும், வெளியில் கருகி போயிடும். நல்லா இந்த அளவுக்கு தேய்ச்சி எடுத்துகிட்டு மறுபடியும் மேலே பார்த்திங்கன்னா கசகசாவும் ரவையும் சேர்த்து தூவிடுங்க. தூவிட்டு இப்போ இதுக்கு நீங்கள் கட்டங்கட்டமாக நான் வெட்டி போட்டிருக்கேன். நீங்கள் வந்து சேஃப் ரவுண்டு ஹார்ட் பிஸ்கட் கட்டர்லாம் இருந்துச்சுன்னா அது மாதிரி உங்களுக்கு என்ன சேஃப் வேணுமோ இது மாதிரி நீங்கள் கட் பண்ணி நல்லா எண்ணெயை ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க முன்னாடியே. அதில் சிம்மில் வச்சுருங்க. ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு இது பார்த்திங்கன்னா ஒரு சிம்லேயே 15 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா வெந்து வந்துடும். 2 பக்கம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் இதை எடுத்துடலாம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வாரத்துலேருந்து ஒரு 10 நாள் 15 நாள் வரைக்குமே கெட்டு போகாமல் இருக்கும். நீங்கள் வெளியிலே ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம். ஸ்கூல் போகிற கிட்ஸ்க்கெலாம் நீங்கள் அடிக்கடி என்ன ஸ்நாக்ஸ்னு பார்க்குறது, இது நம்மளே வீட்டிலே பாசிப்பருப்பு இதெல்லாம் சேர்த்து செய்யணும். ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும். பொட்டுக்கடலை பாசிப்பருப்பு எல்லாமே சேர்த்துருக்கோம் இதில். கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைமாவது ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என்னோடய வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி ரெசிபி அண்ட் விளாக்லாம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் என்னோடய சேனல் சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.